சில்லென ஒரு காதல். உங்க ஜர்க்கினை எனக்கு கொடுத்துட்டீங்களே சார். உங்களுக்கு குளிர்லையா? கொஞ்சம் குளிர்து, பட் ஓகே. போலாமா? எஸ் சார். என்ன சார், கிரவுண்ட்ல வச்சு ஏதோ ரன்னிங் பிராக்டிஸ் கொடுப்பீங்கன்னு பார்த்தா இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இங்க வச்சு என்ன பிராக்டிஸ் கொடுக்க போறீங்க? கணக்கு பாடம் நடத்த போறீங்களா சார்? எங்க பாரு, இன்னைக்கு உனக்கு கிரவுண்ட்ல பிராக்டிஸ் இல்ல. நான் உனக்கு வித்தியாசமா பிராக்டிஸ் கொடுக்க போறேன். அப்படி என்ன வித்தியாசமான பிராக்டிஸ் கொடுக்க போறீங்க? நம்ம அகாடமில செமினார் கிளாஸ் ரூம் இருக்குல்ல? ஆமா, அதான் இது. இந்த கிளாஸ் ரூம் வால் ஃபுல்லா பெயிண்ட் பண்ணணும். ஓ, தாராளமா பண்ண சொல்லுங்க. யாராவது பெயிண்ட் பண்ற ஆளை கூப்பிட்டா பண்ணிட்டு போறாங்க. அதே எதுக்காக என்கிட்ட சொல்றீங்க? நீ தான் பெயிண்ட் பண்ணணும். ஆ? உன்னதான் நான் பெயிண்ட் பண்ண சொன்னேன். வாட்? நானா? நான் எதுக்கு பெயிண்ட் பண்ணணும்? நான் இங்க ட்ரைனிங்க்கு வந்திருக்கனா இல்ல இந்த அகாடமிக்கு பெயிண்ட் அடிக்க வந்திருக்கனா? என்ன பத்தி உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க சீனியர் ஆபீசர்னா உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணும்னாலும் பண்ணுவீங்களா? இங்க பாருங்க, நான் எதிர்கால போலீஸ் ஆபீசர். அது உங்க ஞாபகத்துல இருக்கா இல்லையா? இங்க பாரு, இந்த மாதிரி அதிக பிரசங்கித்தனமா பேசிட்டு இருக்காத. இதுவும் ஒரு ட்ரைனிங் தான். பேசாம நான் சொல்ற வேலையை மட்டும் செய். அதுதான் உன்னோட டியூட்டி. தெரிஞ்சிருச்சு சார். நீங்க எதுக்காக இப்படி எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்கன்னு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. நீங்க இப்பெல்லாம் மாறிட்டீங்கன்னு நினைச்சேன். ஆனா நான் நினைச்சது தப்புன்னு இப்ப ப்ரூவ் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு நிஷாவை ஜெயிக்க வைக்க முடியலங்கிற கோவத்துல தான் இப்படி எனக்கு தண்டனை கொடுக்குறீங்க. நான் டிம்பிள் கிட்ட பேசினத அவதானே உங்ககிட்ட வந்து போட்டு கொடுத்தா? அவ பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்க என்னைய சந்தேகப்பட்டீங்க. உங்களுக்கு என்னை விட நிஷா ஜெயிக்கிறதுல தான் விருப்பம் அதிகம். அதனாலதான் என் கையில அடிபட்டப்ப கூட என்ன அன்ஃபிட்னு சப்ஸ்டியூட்டா உட்கார வச்சு அசிங்கப்படுத்துனீங்க. ஆனா என்ன ஆச்சு? நீங்க பெருசா எதிர்பார்த்த நிஷா அந்த கர்நாடகா காரி அடிச்சதுல சுருண்டுட்டா. அந்த சொர்ணா நிஷாவை குப்பை மாதிரி அடிச்சு வீசிட்டு போயிட்டா. அன்னைக்கு நான் மட்டும் மோதி ஜெயிக்கலனா நம்ம டீமோட மானம் மரியாதைலாம் என்ன ஆயிருக்கும்னு கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களா? நான் இந்த அளவுக்கு நம்ம டீமுக்காக போராடி ஜெயிச்சோம் நீங்க பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு என் மேல எவ்வளவு கடுப்பு இருக்குன்னு எனக்கு தெரியுது. I'm a police trainee, you know. How dare you give me such a punishment? நீங்க இப்படி பண்ணீங்கன்னா நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன். நான் போட்ட போடல தெரிச்சு ஓடிட்டாரு போல இருக்கே. ஏன் இவருக்கு மட்டும் தான் இங்கிலீஷ்ல திட்ட தெரியுமா? எமோஷனல் ஆனா எங்களுக்கும் இங்கிலீஷ் வரும்ல. இப்படி அராஜகம் பண்ற ஆபீசருக்கெல்லாம் இப்படி நாக்கு புடுங்குற மாதிரி கேள்வி கேட்டாதான் கொஞ்சமாவது நம்மள மதிப்பாங்க. கயலு, நீ ஜெயிச்சிட்டடி. நீ அசத்து கயல், அசத்துடி. பொடி